வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 15ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை ஃப்ரூட் பொங்கல், இயற்கை பழ பொங்கல். இயற்கையான முறையில் பழங்களை பயன்படுத்தி பொங்கல் செய்ய போறோம். தேவையான பொருட்கள்: சிவப்பு அவல் அல்லது வெள்ளை அவல் ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி. இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 கைப்பிடி போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி, தேங்காய் ஒரு முழு தேங்காய், கரும்பு சாறு 1 டம்ளர், உலர் திராட்சை 20, முந்திரி பருப்பு 10, பாதாம் 5, பிஸ்தா 5, ஏலக்காய் 3, பனங்கல்கண்டு 1 ஸ்பூன், இந்துப்பு 1 சிட்டிகை. பழங்கள்: ஆப்பிள் பழம், வாழைப்பழம், பேரிச்சை, மாப்பழம், அன்னாச்சி, மாதுளை. இதில் உங்களுக்கு எந்த பழம்லாம் கிடைக்குமோ அந்த பழங்களை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது போக இன்னும் உங்கள் வீட்டில் வேறு பழங்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாம். செய்முறை: சிவப்பு அவல் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உடனே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் தேங்காய் ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கிறதுனால அந்த முழு தேங்காவை உடைக்கும் பொழுது நீங்கள் தண்ணியை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தண்ணியிலே உப்பு இருக்கும். அந்த தண்ணியிலேயே லைட்டாக 1 சிட்டிகை இந்துப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த தேங்காய் தண்ணியை அவலில் ஊற்றி ஊற வச்சுருங்க. தேங்காய் தண்ணி ரொம்ப நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நார்மல் வாட்டரை ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவளை நீங்கள் ஊற வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு பாசிப்பருப்புலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவளையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுருங்க. இப்போ தேங்காய் பால் எடுக்கிறோம். தேங்காவை நல்லா துருவிட்டு துருவின தேங்காவை கொஞ்சோண்டு எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி தேங்காய் துருவலில் நல்லா கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். கரும்பை மிக்சியில் நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு கிளாஸ் கரும்பு சாறு எடுத்து வச்சிடறோம். உலர் திராட்சை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஏலக்காய் கூட அந்த 1 ஸ்பூன் பனங்கல்கண்டை சேர்த்து போட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் பழம், வாழைப்பழம், பேரிச்சையில் கொட்டையை நீக்கிட்டு அது மாதிரி எல்லா பழங்களையும் அழகாக நல்லா கழுவிட்டு நல்லா அழகாக எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ சிவப்பு அவலில் சாதம் ரெடியாக இருக்கும். அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த சிவப்பு அவலில் தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு உதுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவு தண்ணி நம்ம தேங்காய் தண்ணி தான் விட்டுருக்கோம், இருந்தாலும் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வடிச்சிருங்க. இப்போது இது கூட நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் துருவல் போட்டு அந்த கரும்பு சாறு போட்டு உலர் திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கரெக்டாக பழங்கள் ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இனிப்பு பாருங்கள், உங்களுக்கு தேங்காய் பாலும் அதில் ஊற்றிருக்கிறோம், கரும்பு சாறும் ஊற்றிருக்கிறோம். இனிப்பு தேவைப்பட்டால் எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சூப்பர் பொங்கல், பல வண்ணங்களை உடைய பார்ப்பதற்கு அழகான பொங்கல் ரெடி. பாய் விரித்து சமணம் போட்டு உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பவுலில் எடுத்துட்டு அழகாக ஒவ்வொரு ஸ்பூனாக உமிழ்நீர் கூட கலந்து சூப்பராக பொங்கல் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் சந்தோஷமாக பொங்கலை சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.